கால் 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் மூவி. விகே மோகன்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. யுகேந்திர வாசுதேவன், சித்தார்த், நித்யா பாலசுப்ரமணியம் மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒய்ஃபு கூட இருப்பாரு. அவங்க ஒய்ஃபுக்கு எப்படியாவது சொந்த வீடு கட்டணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். இந்த ஆசை நிறைவேற்றக்காக கையில் இருக்கிற காசையெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வீடு கட்ட தொடங்குவார். ஆனா அவங்களுடைய பிளான் பெருசா இருக்கும். அதனால கையில் இருக்கிற காசுலாம் தீர்ந்து போயிடும். மீதி காசுக்கு எப்படியாவது பேங்க்ல லோன் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. அதற்காக ஒரு தமிழர் ஒருத்தர் அவருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னுருவாரு. அவரு ஃபேக் டாக்குமெண்ட் எப்படியாவது ரெடி பண்ணி லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவிட்ட இருந்து ஒரு மிக பெரும் தொகையை வாங்கி எஸ்கேப் ஆயிடுவாரு. அதனால வீடு கட்டுறபடி பாதிலே நின்றும். உடனே ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. இன்னொரு பக்கம் அதே ஆஸ்திரேலியாவில் ஒரு தமிழர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு விசா காலம் முடிஞ்சிடும். எப்படியாவது ஆஸ்திரேலியாவிலே நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியுரிமைக்காக விண்ணப்பிப்பாரு. ஆனா அதற்கும் பணம் நிறைய தேவைப்படும். உடனே அவங்க லவ்வர் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுருவாரு. அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரச்சனையெல்லாம் தீர்த்து அவங்களுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுனாங்களா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தான் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த காலத்துல வெளிநாட்டுல எல்லாம் போய் அப்படியே தங்கி அங்க உழைச்சி கடுமையாக உழைச்சி ஒருத்தரை நம்பி ஏமாந்து அப்படியே அப்செட் ஆகி என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு கதை, செம்மையா செட் ஆகிறாரு. அந்த அளவுக்கு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இப்படி அவருடைய ஃபீலிங்ஸ் அப்படியே ஹார்ட்டை டச் பண்ணுது. அதே மாதிரி இன்னொருத்தர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்னொருத்தர் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய ஆக்டிங் செம்மையா இருக்கு. அவங்களுடைய லவ்வருடைய அவங்களுடைய ஆக்டிங், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப், இப்படி எல்லாருமே வந்து படத்தில் வச்சு எல்லாமே வந்து செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹெல்வின் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் சூப்பராக இருக்கு. ஏன்னா கதைக்கு தகுந்தவாறு செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஆஸ்திரேலியாவை ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவது இத்தனை இடம் இருக்காடா பார்க்கறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிரடி படம் பஞ்சு டைலாக்லாம் வேணும் அப்படிங்கிறது இந்த படம் செட் ஆகாது. ஒரு ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் ஒரு வெளிநாடு போனால் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்க ஏன்னா இதையே நம்பி இருப்பாங்க, அப்படி ஏமாந்து போனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ஃபீல் குட் மூவி எனக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த படம் செம்மையாக செட் ஆகும். அதனால ஒரு மெலோடியான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்தில் அந்த ஏங்கல்லேருந்து நம்ம படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஒத்தான மூவி தான். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் அந்த படம் சூப்பராக சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபீல் குட் மூவி, அவங்களுக்கு ஒர்த்தான மூவி. ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிலீஸ் இப்போ உங்களோட உங்களுக்கு பாரதி.